ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான இசை ஆய்வாளர், இசை பாடகர், சமூக சினிமா ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். எஸ்பிபி என்பவர் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ நம்ம தொடர்ச்சியாக இளையராஜா பேசியிருக்கோம், வாலி பேசியிருக்கோம், எம்எஸ்வி, நம்ம தொடர்ச்சியாக அதுவும் எல்லா பின்னணி பாடகர், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாரும் குறித்தும் நல்ல ஒரு ஆய்வு மனநிலை உடையவர். நீங்கள் ஆய்வு மனநிலை, ரசிக மனநிலை ரெண்டுமே உண்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இது கிடையாது. ரசிக்கிறவன் தான் அடிப்படை தகுதி ரசிகன். அதுல இருந்து நல்ல ஒரு திறனாய்வு உடையவர். அந்த விதத்தில் எஸ்பிபி தமிழ் சமூகத்துல எந்த அளவுக்கு அவர் கலந்துருக்காருன்னா, அவர் இறந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பாட்டும் இந்த தேகம் இசையாய் மலர்வேன், செத்தா கூட இசையா தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் பாடி அந்த வரிகளை தான் ஃபுல்லா எங்க போட்டாலும் மைக்ல ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு இந்த தமிழர்களுடைய இதயத்தில் ரத்த நாளத்தில் கலந்துவிட்ட எஸ்பிபியினுடைய மூச்சு குரலை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வைங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது பாடகர்ல ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு எஸ்பிபியை சொல்லலாம். ஆரம்பத்தில் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஜேசுதாஸ் தான் ரெண்டாவது, ஏன்னா டிஎம்எஸ்க்கு அடுத்த ஒரு ட்ரெண்ட் செட்டரை வருவார் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த காலகட்டத்தில் ஒரு 3 பேருக்கு போட்டி. ஜெயச்சந்திரன் கூட அந்த போட்டியில் கொஞ்சம் ஒதுக்கிடலாம். 3 பேருக்கு தமிழ் சினிமாவில் போட்டி. ஒருத்தர் மலேசியா வாசிவன், இன்னொருத்தர் ஜேசுதாஸ், இன்னொருத்தர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இதுக்குள்ள ஒரு நீண்ட ஒரு டிராவல் பண்ணவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, இவருடைய குரல் கொஞ்சம் மென்மையான குரல். பல இடங்களுக்கு ஜேசுதாஸுடைய குரல் சமயத்தில் பொருந்தாமல் போயிடும். மலேசியா வாசிவனுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா வாசிவன் குரல் கொஞ்சம் தடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஏறத்தாழ ஒரு 2010 வரைக்கும், ஏறத்தாழ அவர் 70களில் வந்துட்டார். 2010 வரைக்கும் தான் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் எல்லா கலைஞனுக்கும் பாடின ஒரு, அதுக்கு சாகிற வரைக்கும் பாடினார், அது வேற. 40 ஆண்டுகள் உச்சபட்சத்தில் இருந்த கலைஞன் அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்தை சொல்லுவாங்க. 1970 ஆமா, 70 தொடக்கத்தில் வந்துட்டார். அடிமை பெண் தானே ஃபர்ஸ்ட். ஆமா, அடிமை பெண். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஆமா, சாந்தி நிலையத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. அந்த பாட்டு படம் வெளியாகலை எம்எஸ்வி இசையில. முதல்ல ஆனா படமா வெளியானது சாந்தி நிலையத்தில் இந்த பாட்டு. இயற்கை என்னும் இளைய கண்ணி, அந்த பாட்டு. ஆனா வெளியானது, படமா வெளியானது என்னவோ அடிமை பெண்ணில் வரக்கூடிய 1000 நிலைவேவா. ரெண்டு எதை சொன்னாலும் பொருந்தும். ஆனா பதிவு செய்யப்பட்டது இந்த 2 பாட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருக்க எம்எஸ்வி இசையில பாடுறதுதான் இன்னொரு பாட்டு பதிவு செய்யப்பட்டது. எஸ்பிபியை பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் கூடுதலா பாடல்களை பாடின ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல போனா என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பாட்டு வரைக்கும் பாடுவாங்க. 8 தொகை 10 பாட்டு மாதிரி ஒரு நாளைக்கு 10 பாட்டு வரைக்கும். எஸ்பிபிக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகமா பாடல் பாடுறதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. குரல் மட்டும் காரணமா? எனர்ஜி எல்லாமே சார்ந்தது. எனர்ஜி, ஆர்வம் எல்லாமே தானே இருக்கும். ஆமா, அதையும் தாண்டி என்னன்னா பிக்கப் பண்ணிக்கிறது. நீங்க ஒரு சில பேருக்கிட்ட ஒரு பாட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த பாட்டை அவங்க யோசிச்சு தயாராகிறதுக்கு உங்களுக்கு 4 மணி நேரம். இல்ல குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம். தாய்மொழி தெலுங்கு வேற இல்ல? ஆமாமா, தெலுங்கு தாய்மொழி. ஒன்றும் பாடுறதா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அப்போ நீங்க உடனே அதை கிரகிச்சுக்கிட்டு நீங்க அன்னைக்கு பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தா, அதாவது பின்னணி பாடகர்களுக்கும் இதுல பாடுறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கச்சேரியில் பாடுறவங்களுக்கு வித்தியாசம். இவங்க கிரியேட். நீ இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா அழுத்தத்தை கொடுத்தாகணும். இந்த இடத்துல மென்மை பண்ணணும்னா மென்மை பண்ணித்தான் ஆகணும். அப்போ எப்படின்னா, ஒரு இசையமைப்பாளர் சொல்றத ஒரு 25% கூடுதலா ஒரு பாடலாசிரியர் பண்ணா தான் அவங்க அந்த பாடல் நிலைச்சு நிற்கும். அப்போ எஸ்பிபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதை கிரகிச்சுக்கிட்டு இவருக்கு என்ன தோதோ அந்த தோதுல உடனடியாக பிக்கப் பண்றவர். அதனாலதான் ஒரு நாளைக்கு 10 பாட்டு பண்ண முடியும். நீ சாதாரணமா நீங்க டப்பிங் பாட்டுனா 15 பாட்டு கூட பண்ணுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு இசையை உள்வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வேகமா துரிதமா பண்ணக்கூடியவர் எஸ்பிபி. அதனாலதான் ஏறத்தாழ நீங்க காலம் கடந்து 40 ஆண்டுகள் தாண்டியும் எஸ்பிபியால சினிமாவுக்குள்ள நிற்க முடிஞ்சது. இன்னொன்று எஸ்பிபிக்குள்ள என்னன்னா, நீங்க மற்ற கலைஞர்களுக்கு எஸ்பிபிக்குமான வித்தியாசம், சினிமாவுக்குள்ள ஒரு 5 வருஷம் வரைக்கும் அவர் குரல் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு இதை பெரும்பாலும் கவனிக்க தவறிடுவாங்க. 5 வருஷம்னா இப்போ எம்ஜிஆர் பாடும்போதெல்லாம் அவர் குரல் வேற மாதிரி இருக்குமா? ஆமா, நீங்க ஒன்றும் இல்லை, அந்த டைம்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 1000 நிலவேவா அதான் இருக்கட்டும், இல்லை இதுவா இருக்கட்டும், இந்த இப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா, இயற்கை என்னும் அதுவா இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் எடுத்தால ஒரு 50 பாட்டு ஒரு சந்தனத்தை குழைச்சது மாதிரி இருக்கும் அந்த குரலுக்குள்ள.
அந்த குரலுக்குள்ள. ஒரு சின்ன பையனுக்குரிய ஆமா அது ஒரு மென்மை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா, நீங்க ஒரு 80க்கு பிறகு எஸ்பிபி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஒரு போல்ட்னஸ் இருக்கும். அதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் ஒத்து போற குரலா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க அப்படிலாம் பாட முடியாது. ரொமான்ஸ் சாங்லயுமே ஒரு ஆமா. போல்ட்னஸ் வந்துருமா? அப்போ ரொமான்ஸ் எது போட்டாலும் ஒரு போல்ட்னஸ் வந்துரும் அதுக்கு பிறகு. ஓகே ஓகே. நீங்க மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு அப்படிங்கல அதுக்குள்ள ஒரு போல்ட்னஸ் வரும். இதையே 70களை பாடிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சந்தனம். மாங்குயிலே அப்படி போகும், ஒரு சந்தனத்தை குலைச்சது மாதிரி இருக்கும். அப்போ அந்த குரலுக்குள்ளே ஒரு பெரிய வித்தியாசம் வந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னீங்க, எஸ்பிபி ரொம்ப நாள் சினிமாவுக்குள்ள நிலைச்சிருந்ததுக்கு இன்னொரு காரணம் உண்டு. எந்த மொழியில பாடுறாரோ அந்த மொழியை முதல்ல கத்துக்கிறது. இன்னொன்னு அந்த மொழி உச்சரிப்பு இலக்கணத்தோட. ஆமா, அந்த மொழி உச்சரிப்பு இருக்கு இல்லையா? நீங்க ஆரம்பத்துல அது யாரு சொன்னா அப்படின்னா, ஆரம்பத்துல எம்எஸ்வி கிட்ட போயிருக்காரு, நான் பாடுறேன் அப்படின்னு. இன்னொன்று அவர் குடும்பமே கலை குடும்பம். அவங்க அப்பா வந்து ஹரிகதா பண்றக்கூடிய பாகவதர் அவங்க அப்பா. ஆரம்பத்தில் இசை தெரியும், ஆனால் முறையா வந்து இசையை ஜேசுதாஸ் அளவுக்கு படிக்கல. ஆனால் இசையில வந்து இசைக்காக பல விருதுகள் வாங்கினவர் இசைக்காக. அப்போ இவர்கிட்ட போறப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிபி சீனிவாசுடைய பாட்டை பாடி காட்டுறாரு. பாடி காட்டுறப்ப சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, முதல்ல தமிழை ஒழுங்கா கத்துக்கிட்டு வந்துறாரு. யாரு? எம்எஸ்வி. அதுக்கு பிறகு தமிழை முறையா கத்துக்கிறாரு. தமிழை முறையா கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு பாட்டை பாடுறாரு. இது வந்து பிபி சீனிவாசுக்குமே பொருந்தும். பிபி சீனிவாசுமே தமிழ்ல கவிதை எழுதினவர். அவரு தாய்மொழி தமிழ் இல்லையா? தமிழ் கிடையாது, அவரு தெலுங்கு. அப்படி எழுதினவர். அதனாலதான் வந்து இந்த நீடிச்சு ஒரு சினிமாவுக்குள்ள பயணம். ஜெமினி கணேசன் பாட்டுக்கெல்லாம் பயங்கர ஃபேமஸ் சொல்லுவாங்களே அவர். ஆமா ஜெமினி கணேசனுக்கு ஏஎம் ராஜாவுக்கு பிறகு அவர் பண்ணாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கதாநாயகனுக்கான உச்சபட்சமான பாடல்கள் யாருக்கு வந்தது அப்படின்னா எஸ்பிபிக்கு தான் வந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து நீங்க ரஜினி கமல் 2 பேரும். ஆமா, ரஜினி கமல் 2 அவங்களுக்கு மட்டும் இல்ல, விஜயகாந்துக்கும் பாதி வந்து ஜேசுதாஸ் பாடி வந்து ஜெயச்சந்திரன் பாடியிருப்பாரு, பாதி இவர் பாடியிருப்பாரு. ராமராஜனுக்கு பெரும்பாலும் எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. 1-2 பாடல்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கரகாட்டக்காரெல்லாம் ஃபுல்லா அவர் தான். ஆமா, எல்லாருக்குமே ஒண்ணு இல்லை, மாறிப்பாங்க, நிறைய பாடியிருப்பாங்க, கலந்து பாடியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க யாருக்கு, சத்யராஜுக்கு பெரும்பாலும் எஸ்பிபி தான். ஆமா, எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு பெரும்பாலும். மோகன் மோகனுக்கு நீங்க சொல்ற மாதிரி மோகனுக்கு ஜேசுதாஸோ வேற யாரும் ரொம்ப குறைவு. பெரும்பாலும் எஸ்பிபி தான் பாடியிருப்பார். மோகன் ஹிட்ஸ் முழுக்க பெரும்பாலும் 1-2 பாட்டு தவிர எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து புதுசா வந்த கதாநாயகனா இருந்தாலும் அது எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. எஸ்பிபியுடைய பாடல்கள்ல அது ஒரு தனித்துவம் இருக்கும். இன்னொன்னு, கமலுடைய நானாக நான் இல்லை தாயே எஸ்பிபி தானே? ஆமா, நானாக நான் இல்லை தாயே எஸ்பிபி தான். கமலுக்கு எஸ்பிபிக்கு ஒரு பெரிய நெருக்கம் உண்டு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க கமல் படங்கள் வருது இல்லையா, இதே படம் தெலுங்குல டப் பண்றப்ப கமலுக்கு குரல் கொடுக்கிறது எஸ்பிபிஆர். சலங்கை ஒளியா? ஆமா, சிப்பிக்குள் முத்து அவர் தான் கொடுத்திருப்பாரு. சிப்பிக்குள் முத்து நேரடி தெலுங்கு படம், அது தமிழ் படுத்தும் போது இங்க எஸ்பிபி தான் கொடுத்திருப்பாரு. நமக்கு வேணா தெரியும், ஆனா ஆந்திராக்காரங்களுக்கு கமல் குரலும் எஸ்பிபி குரலும் அப்படியே ஒன்னா போகும், பொருந்தி போயிடும். இன்னொன்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, 2 பாட்டு வித்தியாசமான பாட்டு. அதாவது அந்த பாட்டுக்குள்ள தொகைராவை வந்து கமல் பாடியிருப்பாரு, ஆனா பாட்டா வரும்போது எஸ்பிபி பாடியிருப்பாரு. 2 பாட்டு. ஒண்ணு என்ன அப்படின்னா, கண்ணே கட்டிக்கவா கட்டிக்கிட்டா ஒட்டிக்குமே, இது கமல். அதுக்கு அடுத்து வனிதா மணி அவன மோகினி வந்தாடு, அது எஸ்பிபி. அப்புறம் தேவர் மகன்ல ஒரு பாட்டு வரும் தெரியுமா, ஒரு சாத்திரம் தெரியும் அதில் உள்ள சூட்சுமம் தெரியும் அப்படின்ட்டு, சாந்து போட்டு, அது எஸ்பிபி பாடியிருப்பாரு. அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கமல் அப்பப்போ இடையில வந்துட்டு போயிருவாரு. ஆமா, இடையில இந்த மாதிரி இந்த தொகையரா மாதிரி வடிவத்துக்கு கமல் பாட்டு பாடுறது இவர் பாடியிருப்பாரு. அது என்ன கணக்குல ராஜா சார் பண்ணார் அப்படின்னு தெரியல, ஆனா அதுக்குள்ள பெரிய வித்தியாசம் தெரியாது. அந்த 2 பேருக்குமான அந்த ஒத்திசைவு ரொம்ப இதாவே இருக்கும். இன்னும் சொல்ல போனா எஸ்பிபியுடைய பாடல்களுக்குள்ள சேட்டைகள் அதிகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மலேசியாவுக்குள்ள அந்த சேட்டை இருக்கும். இன்னொன்று ரஜினி அப்படின்னா, அந்த ரஜினி சிரிப்பு இருக்குல்ல, அப்படிம்பாருல, இதையெல்லாம் யதார்த்தமா பாட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. ஆமா, ரொம்ப சாதாரணமா வச்சிருப்பாரு. அவர் வச்ச பிறகுதான் மலேசியாவும் அதே மாதிரி பண்ணாரு, மனமும் அதே மாதிரி பண்ணாரு. அப்ப அந்த பாடல்களுக்குள்ள நினைவெல்லாம் நித்யா படத்துல பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். அதுல இரவு முழுவதும்
ஒரு சல்லாபத்துல தலைவனும் தலைவி இருந்துட்டு காலை எழுந்தல் பரிகாசம் அப்படிங்கறத பயங்கரமா எஸ்பிபி பண்ணிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த பரிகாசம் மட்டும் தான் வார்த்தை இருக்கு. அவருக்கு அந்த மேட்ரு புரிஞ்சிருச்சு எதுக்காக இந்த வார்த்தை வருது. தலைவன் வந்து தலைவியை பார்த்து கேட்கறானா நேற்று இரவு அப்படிங்கிற மாதிரி கிண்டலா காலையில கேட்கறானா, அப்ப அந்த பரிகா அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி இது பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னா காமன் கோயில் சிறைவாசம், இது வந்து சிறைவாசத்துக்கு ஒரு மயக்கம் கொடுத்திருப்பாரு. காலை எழுந்தால் பரிகாசம் அப்படின்னு இருப்பாரு. அந்த இது வந்துட்டு ராஜா சார் மேக்சிமம் சொல்லியிருப்பாரு. சொல்லலைன்னா கூட நல்லா இருக்க வச்சுக்கன்னு வச்சு சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த இடம் இருக்கு படிச்சு பார்த்தீங்களா, இந்த பாட்டை அலேக தூக்கி மேல கொண்டு போகக்கூடிய தருணங்கள். அதே மாதிரி வயலின் பெண் குரலுக்கு வரும், ஆண் குரலுக்கு இவர் பாடியிருப்பாரு. யாரு? எஸ்பிபி பாடியிருப்பாரு. என்ன பாட்டு தெரியுதா உங்களுக்கு? பட்டண பிரவேசம் படத்துல வரக்கூடிய வான் நீல நீல அல்ல உன்வாலி உன்னில, இது இன்னும் ஒரு குரல் வருது பாத்தீங்களா? நீ நல்லா கண்ண மூடி கவனிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு வயலின் கிட்டத்தட்ட பெண் குரல் மாதிரியே பண்ணியிருப்பாரு எம்எஸ்வி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, அதே பாலச்சந்தர் படம் தான். பாலச்சந்தர் படத்துல இவர் இவங்க பாடுவாங்க, ஜானகி அம்மா வந்து நான் வந்து சொல்றேன் கேட்குறீங்களா, அதை நீங்க பாட்டா பாடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவர் அந்த அம்மா சொல்ல இவர் பாட்டா பாடுவார். தந்தன தத்தன தையன தத்தன தான தந்தன தந்தானா, இதெல்லாம் சினிமாவுக்குள்ள புதுமுயற்சி. அந்த மாதிரி வித்தியாசமான பாடல்கள் ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் ஜானர்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் அறிமுகமாகிற காட்சிகள் இருக்குல்ல, பெரும்பாலும் கதாநாயகன் அறிமுகமாகிற காட்சியில ஒன்றும் எஸ்பிபி பாடியிருப்பாரு, இல்லை மலேசியா பாடியிருப்பாரு. 90களுக்கு பிறகு கூட கதாநாயகன் அறிமுக காட்சியில மலேசியா பெரும்பாலும் பண்ணல. ரஜினிக்கு இவர் தான் அதிகம்னு சொல்லுவாங்களே. அம்மா 2 பேரும் பண்ணியிருக்காங்க. எஸ்பிபி பண்ணியிருக்காரு, மலேசியாவும் பண்ணியிருப்பாரு. 90கள் கடந்தும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2010 வரைக்குமே ரஜினிக்கு இவர் தான் பண்ணியிருப்பார் எஸ்பிபி. அது காரணம் என்னன்னா நீங்க அதுல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ரஜினிக்கு அந்த ஓப்பனிங் சாங் எனர்ஜி வேணும். ஆமா, அந்த அந்த எனர்ஜி வேணும். அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே மட்டும்தான் வந்து ஜேசாஸ், அது ஓப்பனிங் தான் அது அந்த படத்துல, இது மன்னன்ல. மற்றபடி பெரும்பாலான பாடல்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ற பாடலும் எஸ்பிபி தான் பண்ணியிருப்பாரு, ஜாலியான பாடல்களும் எஸ்பிபி தான் பண்ணியிருப்பாரு. ரஜினி ஓப்பனிங் எல்லாமே முத்து அவர் தானே ஓப்பனிங். ஆமா, வானம் உனக்கு பூமியும் உனக்கு வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு, இது வந்து பெரிய தத்துவம்னு வச்சுக்கோங்களேன். இது தனி சப்ஜெக்ட், இது தனியாக ஒரு பக்கம் பேசலாம். அதே மாதிரி கமலுக்கு நான் சொன்ன மாதிரி அதிகபட்சமான பாடல்கள் இவர் தான் பண்ணியிருப்பாரு. கமலுக்கு ஓப்பனிங் சாங்கிற கான்செப்ட் ரொம்ப குறைவா இருக்கும். ஆமா, ஆனா வந்து பாடல்களுக்கு வந்து முக்கியத்துவம் தரக்கூடிய கலைஞர்ல கமல் முக்கியமானவர். ஆமா, அதாவது அது அந்த ஹீரோயிசம் கலக்காம டெப்தா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவர். ஆமா, நீங்க அதுலயே அவருடைய படமே விக்ரம்ல ஏன் ஜோடி மஞ்ச குருவி அடசா, இவ்வளவு சேட்டையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேற ஆள் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஓ அப்படியா? ஐயோ, அந்த பாட்டெல்லாம் நீங்க வேற ஆளு, எனக்கு ஜனகராஜ் இது பண்றதானே. ஆமா ஆமா ஆமா, ஜனகராஜுக்கு ஒரு டெப்த் கொடுத்து தனி பாட்டை முழுசா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜனகராஜுக்கு ஒரு மேட்டர் கொடுத்துருப்பாரு, அதே எஸ்பிபி தான். இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மேட்டர் கொடுத்துருப்பாரு, கமலுக்கு ஒரு மேட்டர் கொடுத்துருப்பாரு. உள்ளுக்குள்ள இன்னும் வேற வேற கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேற மேட்டர் கொடுத்துருப்பாரு. இதுக்குள்ள இன்னொரு பக்கம் இதே ரஜினிக்கு எடுத்துங்களேன், பாயும்புலி. பாயும்புலில அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க நீங்க? பாயும்புலியில அம்மா இல்ல நான் ஆட்டுக்க, இது ஆடி மாச காத்தடிக்க, அது உள்ள கொஞ்சம் வரிய ஒரு மாதிரி மூக்க ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு மலேசியாவா இருப்பாருங்கிற மாதிரி யோசிக்கிற கிடையாது கிடையாது. ஆமா ஆமா கிடையாது, பாட்டு முழுக்க எஸ்பிபி தான். உதவனும் நாயானத்தை போட, ஆமா போடவேணும் பூச்சாரத்தை உதவனும் மந்திரத்தை கல்யாணம் கச்சேரி எப்போ பார், அது ஒரு ஜாலின்னு வச்சுக்கோங்களேன். இதை விட நான் வியந்த இடம் ஒரு பாட்டு இருக்கு, என்ன அப்படின்னா ரோசாப்பூர் வைக்கக்காரி. ரோசாப்பூர் வைக்கக்காரில் எல்லாரும் பேசுறது எந்த பாட்டை பேசுவாங்க அப்படின்னா ஆமா உச்சி வகுந்திருத்து. ஆமா உச்சி வகுந்திருத்து பேசுவாங்க. ஆனா எஸ்பிபி பத்தி பேச வேண்டிய பாட்டு இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா அவர் சகோதரி சைலஜாவும் இவர் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க,
மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தாங்க. அருமையான பாட்டு. மாமே ஒரு ஆமா, அந்த பாட்டுல என்ன சிறப்பு அப்படின்னா, அது ஏறத்தாழ ஒரு கொனஸ்டையா பாட வேண்டிய ஒரு பாட்டு. ஒரு பக்கம் கவனிச்சு பார்த்தா ஒரு பெண் தன்மை உள்ள ஒரு ஆண் பாடனா எப்படி இருக்கும் அப்படி நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அம்மாஞ்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஊருக்குள்ள. ஆமா, அவன் பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க சிவகுமார் கேரக்டர் அப்படி பாட்டு. ஆமா ஆமா, பெண் அதே சிவகுமாருக்கு அந்த பாட்டு வேற மாதிரி பாடியிருப்பாரு. நீங்க இந்த பாட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா சைலஜா பாடி அழகா கொண்டு போவாங்க. இவர் என் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தேன் அடியாதே அது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் அப்படி போவார். இந்த பாட்டுக்குள்ளே ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் பாடி இந்த பாட்டை வந்து வெற்றியடைய வச்சிருக்க முடியுமா? நல்லா போயிருக்கும். ஆனா இந்த குரல் அளவுக்கு அந்த பாட்டுக்குள்ள போயிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள திரும்ப திரும்ப வரும். ஏன்னா அவ்வளவு ஒரு வித்தியாசமான பாட்டு. அதே நீங்க இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சகலகலாவல்லவன். சகலகலாவல்லவன் இப்போ வரைக்கும் நீங்க ஹே எவரிபடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அந்த சேட்டை இருக்கு, அந்த ஸ்ட்ராங். இந்த ப்ரொனவுன்சியேஷன் வேற ஆளுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த காலகட்டத்தில். இப்போ வரைக்கும் நீங்க நியூ இயர் சாங் அப்படின்னா ஜனவரி 1க்கு சித்திரைக்கு இல்லை, ஜனவரி 1. ஆமா, ஜனவரி 1க்கு இப்போ நியூ இயராங்கிறது வேற ஒரு கான்செப்ட்ல. ஆமா 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 ஆமா. இது வரைக்கும் அவருடைய பாடல்கள் தான் இப்பவும் வந்து இதா இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப வியந்தது ஒரு சிறந்த இசையமைப்பாளர் எஸ்பிபி. அகரம். ஆமா, அகரம் பாலச்சந்தர் படம். அகரம் சிகரம் சிகரமா சிகரம் சிகரம் இவருடைய சொந்த. ஆமா, பாலச்சந்திர கம்பெனி இவருடைய இசை. இதுக்கு முன்னாடி அவர் இதுல பண்ணியிருப்பாரு துடிக்குங்கரங்கள்ல வந்து ரஜினி படம். ரஜினி ராதா. ஆமா, ரஜினி ராதா இவர் தான் இசை. அப்படியா? ஆமாங்க, இவர் தான் இசை. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு. என்ன பாட்டு அப்படின்னா மேகம் முந்தானை. அது ரஜினி பட பேட்டர்ன்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு படம் வழக்கமான ரஜினி படம் தான். வனம் என்னும் குமரி பொண்ணு போடுது சந்தோஷம் கனவந்த மனசுக்குள்ளே எத்தனை கொண்டாட்டம். அந்த பாட்டு நான் சொல்றது. சிகரம்ல என்ன அப்படின்னா வரிகளை ஒரு பக்கம், இந்த பாட்டை பத்தி மட்டுமே நீங்க ஒரு மணி நேரம் பேசலாம். ஒரு பக்கம் அகரமிப்பு சிகரமாச்சு ஜேசாஸை வச்சு பாட வச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தோட ஏனி இல்லை. இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு தனியா பேசும். அவ்வளவு விஷயங்கள் இந்த பாட்டுக்குள்ள. ஒரு சிறந்த இசையமைப்பாளராகவும் இன்னொரு பக்கம் எஸ்பிபி வந்து தன்னை ரெண்டு படம் தான் நிறைய படம் பண்ணியிருக்காரா? நிறைய படம் பண்ணிருக்கு. ஒரு 5-6 படத்துக்கு மேல பண்ணியிருக்காரு. தெலுங்குல நிறைய பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் எஸ்பிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த டப்பிங் கலைஞர். நீங்க தனக்குத்தானே டப்பிங் கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது, அடுத்தவங்களுக்கு டப்பிங் கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு எஸ்பிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறந்த நடிகர். நீங்க காதலன் படத்தை கவனிச்சிங்கன்னா ஆமா ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. அதையெல்லாம் அந்த நடிகர்ங்கிறத தான் மேடையில பாருங்க கச்சேரி பண்ணும்போது அந்த சேட்டையெல்லாம் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுல அந்த கேட்கிற சீன் நல்லா இருக்கும். என்னப்பா கவர்னர் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணா சொல்லுப்பா, கவர்னர் வீட்டுல வேலை பாக்குற பொண்ணா கேட்பாப்ல. கவர்னர் மட்டும் சொல்லுவாப்ல, அதான் அவர் வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு அதானே, கொஞ்சம் பிரச்சனை தான் பாக்கணும், பக்கத்து வீட்டு பொண்ணா ரொம்ப பணக்காரங்களா? இவர் சாதாரண கான்ஸ்டபிள் ஏதோ இருப்பாரு. அவர் ரேஞ்சுக்கு யோசிப்பாரு, கவர்னர் விடணும், அவங்க வீட்டுல வேலை பாக்குற பொண்ணாப்பா அப்படி பாத்துருவாரு. இல்ல கவர்னர் பொண்ணு அப்படிங்கிறவ நல்லா பண்ணிருப்பாப்ல. அது எல்லா படமும் நீங்க இதுல வந்து பாலச்சந்தர் படம் இதுல சுகாசினி நடிச்சிருப்பாங்களே, மனதில் உறுதி வேண்டும், அதுல டாக்டர் வருவாங்க. ஆமா, நீங்க இன்னொன்னு சிகரத்திலேயே ஒரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அந்த வயசு ஒண்ணு ரொம்ப கூடுதலான வயசெல்லாம் கிடையாது இந்த காலகட்டத்துல. ஆமா ஆமா ஆமா, இப்பெல்லாம் 60 வயசுல கதாநாயகன் நடிக்கிறாங்க. அந்த பெரிய ஒரு நேரத்தால ஒரு 45-46 வயசா இருக்கு அந்த டைம்ல. இருந்தா கூட அப்படி ஒரு உடம்பு வச்சுக்கிட்டு ஒரு கதாநாயகனா சிகரம் சரி கேள்வியும் சரி இந்த படங்கள்ல அதே படம் வந்து 2-3 வருஷத்துல காதலன் வந்துருச்சு. காதலன்ல அப்பா கேரக்டர். அந்த காலகட்டத்துல அது யாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் நடிப்பு நல்லா நடிப்பேன், வேலைப்பாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு தெரியுமா. அது இன்னொன்னு எஸ்பிபியுடைய அந்த டெடிகேஷன் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப உதாரணமா ஒரு 3-4 பாட்டை நீங்க சொல்ல முடியும்.
ஒண்ணு என்ன அப்படின்னா கேளடி கண்மணியில வரக்கூடிய அது மூச்சு விடாம பாரு. மூச்சு விடாம பாடுறது. ஆரம்பத்துல ஒரு ஒத்துக்கலையா வேணாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமில்ல, நான் இங்க பாடிடுவேன், நான் கச்சேரியில பாடிட்டு இருக்கேன், கச்சேரியில நீ நேரா பாட சொன்னா என்ன செய்யறது, செத்து போயிருவேட்டா. இதை பாடி பல ஆளுக வந்து இந்த படம் வந்த புதுசுல பல ஆளு அவன், ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஆமா, இது வந்து இது ஆக்சுவலா ட்ராக்னு தெரியாது அந்த டைம்ல. பெரிய அளவுக்கு யாருக்கும் இந்த ட்ராக் குறித்த புரிதல் வந்துட்டு பொதுவெளியில கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பிரீத்திங் பண்ணதெல்லாம் தெரியும் அந்த பாட்டுக்குள்ள. ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பல ஆளு இதை வச்சுக்கிட்டே ஓடிட்டு தெரிஞ்சான், நான் மேடையில மூச்சு விடாம பாடுறேன், மூச்சு விடாம பாடுறேன், மூச்சு விடாம பாடுறேன் அப்படின்னு. அது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதே வந்து கவிப்பேரரசு வைரமுத்துடைய வரிகள்ல இன்னொரு பாட்டு வந்துச்சு, ரொம்ப சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் இருக்கு இல்லையா, தனிமை கேட்டு பாட முடியாது. ஆமா ஆமா, பரத்வாஜிட்ட பாட முடியாது போங்கன்ட்டே போயிட்டாராம். ஏன் ஐயோ நீ பாட்டுக்கு மாட்டி விட்டு போயிடுவேன், திடீர்னு அந்த பாட்டை பாடியானா இப்படியா பாடுறதுனா, அது இன்னொன்னு அந்த அதுல இசையே இதே கிடையாது, இன்டர்லூட் பீஸே கிடையாது. ஆமா ஆமா, வரிகள் மட்டும் தான் ஆதிக்கம். நீங்க கவனிச்சு ராஜராஜனின் வாளை கேட்டேன், அது பாட்டு போகும். எழுதிய கோலை கேட்டேன், வரிசையாக நடந்து போக நதிக்கரை கேட்டேன், பறந்து போக புல்வெளி கேட்டேன், எத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இனிமேல் எதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மரணம் மரணம் மரணம். இது மட்டும் பாடலாம் நம்ம ஆரம்பத்துல இருந்தா நமக்கு முடிஞ்சு போயிருக்கிறோம். இன்னொன்னு அதுல என்ன சிறப்பு அப்படின்னா இந்த வரிகளை பார்த்துட்டு இந்த வரியில ஒரு சொல்ல கூட நீக்காம அப்படியே பண்ணியிருக்காங்க. முதல்ல முடியாதுன்னு போயிட்டாங்க, முடியாதுன்னு போயிட்டு சரண்ட்ட சொல்லிட்டாரு அவர் பரத்வாஜ். ஆமா சரண்டைன்னு சொல்லிட்டு பரத்வாஜ்டையும் சொல்லிட்டாராம், எஸ்பிபி பாட முடியாதுப்பா, என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா, என்னை கொண்டே நடுத்தரில் நிப்பாட்ட நினைக்கிறீங்களா அப்படின்னு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு மெட்ருக்கிட்டே எல்லாம் மறுபடியும் கேட்டு உள்வாங்கிட்டு பரத்வாஜ் வந்து இதை வந்து டம்மி இதெல்லாம் போட்டு ட்ராக் போட்டு வச்சதை பார்த்துட்டு சரி பரவாயில்ல அப்ப பாடுறேன் அப்படின்ட்டு பாடியிருக்காரு. ஆனா அந்த இடத்துல அந்த காத்திரம் இருக்குல்ல, அந்த வெயிட் இருக்குல்ல அந்த பாட்டுக்கு, அந்த வெயிட்டை வந்து வேற ஆளை என்னால நினைச்சு பார்க்க முடியல. அவ்வளவு அழகா அதுக்குள்ள பண்ணிருப்பாரு. ஆமா, அதுக்குள்ள பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி டி ராஜேந்தர் ஒரு படத்துல பாருங்க, அந்த குத்துவழக்கால குத்துப்பட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பாடுவார் தெரியுமா, சண்டை குத்துப்பட்டதுக்கு அப்புறம். ஆமாமா, குத்துப்பட்ட பிறகு நானும் முந்தன் ஊரவை அப்படி எந்திரிச்சு கீழே விழுந்தது மாதிரி. ஆமாமா, அந்த பாட்டு அதே மாதிரி முடியாதுன்ட்டாங்க. முடியாதுன்ட்டு இவர் சொல்லியிருக்காரு, 2 சம்பளம் தர்றேன்னு. அப்படி ஓ நீ 10 சம்பளம் கொடுத்தாலும் முடியாது போயான்னு இருக்காரு. ஆனா இருந்தா கூட இங்க வந்த பிறகு ராத்திரி 5 பாட்டு எடுத்துட்டு வரலாம் நைட்டு. ஆனா 7 மணிக்கே நம்ம வந்தவர் 3:30 மணி வரைக்கும் ஓடி இருக்கு இந்த ஒரு பாட்டு. முதல்ல கிண்டலா எஸ்பி இவர் ராஜேந்திர சொன்னவர், அப்புறம் பாட்டை கேட்டு சரியா பண்றையா அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. நீங்க அந்த பாட்டு இன்ன வரைக்கும் பாருங்களேன், நீ பல பேர் கச்சேரியில நான் வந்து பெரிய பாடகர் அப்படி நிறுவி இருந்த பாட்டை தான் பாடுவாங்க இந்த பாட்டை. அது மாதிரி இந்த மாதிரி பரிச்சாத்த முயற்சிக்கான பாடல்களையும் செஞ்சு பார்ப்பாரு, செஞ்சு பார்க்கக்கூடியவர். இன்னொன்னு எஸ்பிபி கிட்ட இருந்த மனிதாபிமானம் ஒரு பக்கம், ரொம்ப ஒரு எளிமையான தன்மை, எதையும் யதார்த்தமா அணுகிறது. இன்னொன்று நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ராஜா சாருக்கும் அவருக்குமான நெருக்கம் இருக்கு இல்லையா, இந்த நெருக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து நீங்க ஒரு 4 பேரை ஒன்னா பார்க்கலாம், பரதராஜா, இளையராஜா, வைரமுத்து, இல்ல பாரதிராஜா, இளையராஜா, ஆர்டி பாஸ்கர் அவங்க அண்ணன், இன்னொருத்தர் வந்துட்டு மலேசியா வாசியம். இவங்க எல்லாம் ஏறத்தாழ ஒன்னா இருந்தவங்க. இதுல ஆரம்பத்துல தனியா இசைக்குழு வச்சிருந்தார் எஸ்பிபி. அந்த இசைக்குழுல இசைஞான இளையராஜா, கங்கை அமரன், ஆர்டி பாஸ்கர் எல்லாருமே ஒன்னா இருந்தவங்க, இசைக்குழுல பயணப்பட்டவங்க. அதுக்குள்ள அதனால கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வாடா போட நண்பர்கள். யாரு எஸ்பிபியும் சரி ராஜா சாரும் சரி வாடா போடா நண்பர்கள். கங்கை அமரன் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க, கங்கை அமரன் எஸ்பிபி தான் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, கங்கை அமரனும் எஸ்பிபி ரொம்ப க்ளோஸு, கங்கை அமரனும் ராமராஜனும் சரி இவர் மலேசியா வாசியவனும் ரொம்ப க்ளோஸு, கங்கை அமரனும் பாக்கியராஜும் ஒரு பக்கம். பாக்கியராஜு கங்கை ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணுவாரு. ஆமா ஆமா ஆமா, இளையராஜாவே சொல்லுவாரு அவன் இருக்கான் அவன்கிட்ட போடணும்னு சொல்லுவாங்க. மௌன கீதங்களா நிறைய படங்கள் அவர்கிட்ட போயிட்டு வரியான்லாம் கேட்பாரா. ஆமா, ஒரு மாதிரி பாக்கியராஜ் கங்கைமரன் இதை வந்து இளையராஜாவே டென்ஷன் ஆகிற அளவுக்கு அவங்க உறவு. ஆமா, ரொம்ப க்ளோஸ். இவங்க 2 பேரும் எப்படின்னா ஆரம்பத்துல இருந்து பயணப்பட்டவங்க. இங்க இருந்து ஆந்திராவுக்கு போய் கச்சேரி பண்றது, தமிழ்நாட்டுல கச்சேரி பண்றது, கேரளாவில் போய் கச்சேரி பண்றது, கர்நாடகாவில் போய் கச்சேரி பண்றது. இதுக்கு நடுவுல இத்தனைக்கு என்ன அப்படின்னா எஸ்பிபி ஃபெமிலியர் ஆயிட்டாரு. ராஜா சார் வாய்ப்பு தேடுறவர்.
இருந்தா கூட இவங்களுக்குள்ள சேர்ந்து இவங்களுக்கு திறமை இருக்குல்ல, இந்த திறமைய முழுசா வந்து அங்கீகரிச்சவர், ஆரம்பத்தில் அங்கீகரிச்சவங்கள எஸ்பிபி ஒரு ஆள். பின்னாடி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தது, அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல பின்னாடி இல்ல, கடைசி காலத்துல அதுதானே நேம் ஆயிடுச்சு. ஆமா, அவர் இறக்கும் போது கூட அதெல்லாம் மிகப்பெரிய பேச்சா மாறிச்சுல. இடையில அவர் பேசிட்டாரு, எஸ்பிபி வந்து இளையராஜாவோட இது பண்ணாலுமே எஸ்பிபி அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டும் பாடிட்டாரு. பாட்டு பெருசா பேசப்படல. இல்ல அது என்ன காப்பிரைட்ஸ் மட்டும் தான் அந்த ஒரு முறிவு காரணமா? காப்பிரைட் இல்லைங்க, காப்பிரைட் கிடையாது, காப்பிரைட் எல்லாம் கிடையாது. பிள்ளைங்க பிரச்சனை தான். என்ன அப்படின்னா, அது உண்மையை சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல வெளிநாட்டுக்கு கச்சேரி கேட்கறாங்க. கச்சேரி கேட்கிறப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ராஜா சார் கிட்ட கச்சேரி கேட்கறாங்க. சரி, அவங்க ஒரு டீம் சொல்றாங்க, எஸ்பிபி ஒரு குறிப்பிட்ட பேரை நீங்க கூட்டுவாங்க அப்படின்னு. சரின்ட்டு ராஜா சார் சொல்லிட்டாரு. ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன செய்வாரு, அவருக்கான தொகையும் கேட்பார் இல்லையா? எஸ்பிபிக்கு ஒரு தொகை, இப்போ இவருக்கு ஒரு மியூசிக் டைரக்டருக்கான தொகையை கேட்பாங்கல்ல. இவர் எல்லாத்தையும் ஒரு அமௌண்ட்டை கேட்டார். கேட்ட பிறகு அதே நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, எஸ்பிபிகிட்ட கேட்குறாங்க, ராஜா சார் இல்லாம. எஸ்பிபிக்கு பெரும்பாலும் இவர்கிட்ட ராஜா சார்கிட்ட கேட்டது தெரியாது. அவர் ஒரு தொகையை சொல்றாரு, ஏன்னா அவர் ராஜா சார் இல்லை, அவர் தான் கனெக்ட் பண்ண போறாரு அங்கே போயிட்டு. அப்போ இல்லாம கழிச்சு சொல்றாரு. இவங்க கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ராஜா சார் வேண்டாம், எஸ்பிபி ஓகே அப்படிங்கிறாங்க. இது வந்து ராஜா சாருக்கு தெரியுது. இவர் என்ன முடிவுட்டார் அப்படின்னா, இல்ல அது காரணம் தொகை கூட கேட்டது தானே? ஆமா, இவர் ஒரு மியூசிக் டைரக்டருக்கான பணத்தை கேட்கத்தானே செய்வாரு. அவங்க எஸ்பிபிக்கு கொடுக்க ரெடியா இருந்தாங்க, இளையராஜா கொடுக்கல. எஸ்பிபி கொடுத்துட்டாங்க. சரி, எஸ்பிபி கொடுத்தா இளையராஜா கூட கொஞ்சம் அதிகம் நினைக்கிறாங்க. ஆமா, அவங்க இளையராஜா இல்லாம எஸ்பிபியை கூப்பிடுறாங்க. சரி, அப்ப இளையராஜா வர்றப்ப அதுக்கான அமௌண்ட் கொடுத்தா நானும். இப்ப இதுல வர்ற ஒரு கான்ட்ரவர்சி தான். ராஜா சார் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஒருவேளை எஸ்பிபிக்கு தெரிஞ்சு பண்றாரோங்கிற ஒரு புரிதல். அவர் மட்டும் பணம் வாங்கிட்டு அவர் நம்மளுக்கு, அதாவது இவரை கேட்காம போயிருந்தா அவர் கேட்டிருக்க போறது இல்லை. நீங்க ராஜா சாரை இன்னொன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது ஒரு சில பேர் தவறாவே யோசிக்கிறாங்க. அவர் அந்த நேரத்தில் கோபத்தை எடுத்த முடிவு. அதே ராஜா சார் தான் பின்னாடி நீங்க இசைக்கலைஞர்களுக்கு முறையா வந்து அந்த அவங்களுக்கு தொகை போய் சேரணும், ராயல்ட்டி போய் சேரணும்னு முறையா நினைச்சது ராஜா சார் தான். ஆரம்பத்துல சங்கமா பண்ணது ஒரு எம்பி சீனிவாசன். அப்ப இவங்களுக்குள்ள இந்த ஒரு சிக்கல்கள் வருது. இந்த சிக்கல் வந்து பின்னாடி ராஜா சார் புரிஞ்சுக்கிட்டாரு. இது காரணம் வந்து எஸ்பிபி கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இதுனா ஒரு 10 வருஷம் இருக்குமா? அவர் இறக்குறதுக்கு ஒரு 6-7 வருஷம் இருக்குமா? எஸ்பிபி இல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். ஏறத்தாழ 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனால தான் இதானாரு. ஆமா ஆமா ஆமா, கொரோனா காலகட்டம் 2020 இறந்தாரு. இந்த காலகட்டம் அது பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாரு ராஜா சார். புரிஞ்சுக்கிட்டு தான் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்து கை கொடுக்குனாங்க, ஒரு பாட்டு பண்ணாங்க. அந்த பாட்டு அவர் இறக்குறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த பாட்டு பெரிய அளவுக்கு பிரபலமாகலன்னு வச்சுக்க, நமக்கே ஞாபகம் இல்லை அந்த பாட்டு. ஆனா இருந்தா கூட ஒரு சில பேர் கிண்டல் பண்ணாங்க, ராஜா சார் வந்து கச்சேரியில் பாடினாலாம் பாட்டுக்கு காசு கேட்கிறாரு, ராயல்ட்டி கேட்கிறாரு. அது பிரச்சனை இல்லை. அப்ப அது எப்பவுமே பிரச்சனை இல்லைங்க, இவங்க எதையாவது ஓட்ட விடுறது அப்படின்னு. இல்ல எஸ்பிபி ஏதோ வெளிநாட்டுல பயன்படுத்தினதுக்கு எனக்கு காப்பிரைட் தரணும்னு கேட்டதா தானே ஒரு தகவல் வந்தது. அதுக்கு தான் காரணம். அது என்ன, என் பாட்டத்தை நான் பாடுறேன் என்ன, அவங்க முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சை வந்துருச்சு. எது நீங்க சொன்ன பிரச்சனை இதுக்கு காப்பிரைட்ஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த பொது காப்பிரைட்ஸ் பேசுறது இப்ப சினிமாவில் உள்ள என் பாட்டை சினிமாவில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. நீங்க கச்சேரியில பாடினா எனக்கு காப்பிரைட் கொடு, எனக்கு பணம் கொடு, ராயல்ட்டி கொடுன்னு கேட்டது எதனால அப்படின்னா இந்த பிரச்சனை தான். முதல்ல ராஜா சாரை புக் பண்ண வந்துட்டு தொகை கூடன்னு எஸ்பிபி புக் பண்றாங்க. இது பணம் பிரச்சனை இல்லை, நீங்க பிரஸ்டேஜ் இஷ்யூ ஆக தெரியுமில்ல, அங்கே வந்த பிரச்சனை தான் அது. என்னைய கூப்பிட்ட இடத்துக்கு என்ன இல்லாம நீ போற அப்படிங்கிற அந்த இடம் தானே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள இது மட்டும் இல்லைங்க. இது ஏற்கனவே இன்னொரு நிகழ்வு இருக்கு, இது பெருசா யாரும் பேசுறது இல்லை. ராஜா சார் என்ன அப்படின்னா மனசுல பட்டதை பேசிடுவார். அப்போ இவர் வந்துட்டு இது என்ன சொல்றாங்கன்னா, இவர் சினிமாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆளாகி அதுக்கு பிறகு மண்டக்கணத்தில் பேசுறாருங்கிறாங்க. இல்லை, அவருடைய நேச்சர் அது. என்ன அப்படின்னா, நீங்க எஸ்பிபி பிரபலம் ஆயிட்டாரு, இவங்க வந்து பாவலர் பிரதர்ஸுங்கிற பேர்ல இசைக்குழு வச்சிருக்காங்க. அப்போ முதலா சிங்கப்பூருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்தாச்சு, தேதியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏதோ ஒரு சின்ன பேச்சுவார்த்தை எஸ்பிபிக்கும் ராஜா சாருக்கும். அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, 4 நாள் இருக்கு நான் வர முடியாது இளையராஜா. ஆமா, பிரபலமாகல, ராசையா தான் இருப்பேன். நீங்க சொல்றது 76 77 இல்ல 76ல 75ல படம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 76ல படம் ரிலீஸ் ஆயிருச்சான்னு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 73 74 75 அந்த பீரியடா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, எவ்வளவோ எஸ்பி பேசி பாக்குறாரு, வந்துடுறா அப்படின்னு. நான் சொல்லிட்டேன் வர முடியாது. இத்தனைக்கு அவர் நினைச்சிருந்தா சிங்கப்பூர் போகாத நாடு, அவர் போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? என்ன காரணம்? ஏதோ ஒரு வார்த்தையில ஒரு சின்ன வித்தியாசம் வந்து எஸ்பிபிக்கும் இருக்கும். விளையாட்டா நண்பர்கள் தானே, ஒரு விளையாட்டா பேசுறப்ப இதை அவர் வேற மாதிரி எடுத்துக்கிட்டாரு.
எடுத்துக்கிட்டு வரலன்ட்டாரு. அதுக்கு பிறகு அனிருத்தா அப்படிங்கிற ஒருத்தர் இவர்கிட்ட ஹார்மோனியஸ்டா இருக்காரு. யாருக்கிட்ட? எஸ்பிபி கிட்ட. அதுக்கு பிறகு அவசர அவசரமா நீங்க விசா போட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. கடைசி வரைக்கும் சம்மதிக்கல. இப்படி ஒரு குணம் வந்து ஒரு இயற்கை குணம் வருது. இந்த குணம் தான் எப்போ 70களில் வேலை செஞ்சோ அந்த குணம் தான் 2018, 19 வேலை செய்யுது. 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இது இருக்கு. அவன் இருக்கு. அதை எஸ்பிபி பெருசா எடுத்துக்கல. அதுக்கு பிறகு 2 பேரும் தானே சேர்ந்து பயணப்பட்டாங்க. ஆமா 2 பேரும் ஆரம்பத்துல வேற வழியே இல்லாம தானே இதுலலாம் பயன்படுத்தியிருப்பாரு, மலேசியாவை பயன்படுத்தியிருப்பாரு. அதனால அது என்னன்னா அவங்க பேசுறது வேற மாதிரி பேசுறாங்களே ஒழிய. இளையராஜோட சொந்த ப்ரொடக்ஷன்லாம் மேக்ஸிமம் எஸ்பிபி தான். பாவலர் கிரியேஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் இல்ல பெரும்பாலான பாட்டு எஸ்பிபி தாங்க. கரகரன் எல்லாம். நீங்க எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்க இளையராஜா பிளேலிஸ்ட்ல எடுத்து பாருங்க. எங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் முதல்ல அதிகமா எஸ்பிபி கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து மலேசியா கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து மனோ கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து ஜேசாஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து இவரு கொடுத்துருப்பாரு ஜெயச்சந்திரனுக்கு. அதுக்கு அடுத்து அருண்மொழி கொடுத்துருப்பாரு. அப்புறம் தான் மற்ற பாடகர்கள். நீ பிளேலிஸ்ட்ல அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிபி தான் இருக்கு. அது காரணம் வந்து அந்த பொருந்தி போகக்கூடிய தன்மை. கண்டிப்பா. இளையராஜா எஸ்பிபி 2 பேருமே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள். தமிழ் சினிமாவினுடைய ஆளுமைகள். அவங்களுக்குள்ள என்ன ஈகோ பிரச்சனை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க. எஸ்பிபியினுடைய ரோல்ங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தமிழ் சினிமாவில். எம்ஜிஆர்ல இருந்து கிட்டத்தட்ட அனிருத் வரையும் வந்துட்டாரு. ஆமா அந்த காலகட்டம் வரையும் எல்லாத்தையும் பார்த்தவர் தான். கிட்டத்தட்ட நம்ம வாலி மாதிரி தான் வரும். வாலி அளவுக்கு வயது இல்லைனாலுமே அனுபவம் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வாய்ப்பு அவருக்கு வந்துருச்சு. அதிக பாடல்களை பாடியவர்கள் ஏறத்தாழ ஒரு 76, 77 வயசு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. இப்ப இருந்தா அன்னைக்கு 83 வயசு இன்னைக்கு. ஆமா. இப்ப அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவரை நம்ம எப்படி ரசிக்கிறத கூட சொல்லித்தரணும். இப்ப பிரபஞ்சன் எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்லுவார், குடிக்கிறத சொல்லித்தரணும் நம்ம ஆளுகளுக்கு. குடிக்கிறது எப்படின்னு தெரியல, அதை ரசிச்சு குடிக்க வேண்டிய. குடிச்சிட்டா மட்டையாரு லூசு பயல், குடிச்சிட்டு அந்த போதையை அனுபவிடா. இது எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்லுவார். அவர் அதுல ரொம்ப முக்கியமான. அதனால குடிக்கிறத ஏன்டா குடிக்கிறதே என்ஜாய் பண்ணலாம், குடிச்சிட்டு இப்படி யாருக்கு எதுக்குடா குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஸோ மது அருந்துவதையே அணுவணுவா ரசிக்கணும், அதை குடிக்கிறத கற்றுத்தரணும்னு நம்ம ஒரு படைப்பாளி சொல்லும் போது ஒரு இசையை ரசிப்பது. இசை வந்து ஒரு உண்மையிலே நல்ல போதை தான். ஆமா, அது மோசமான போதை. ஆமா, இது ஒரு உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்துகிற போதை. இந்த இசைங்கிற போதையை எப்படி அனுபவிக்கிறது, எப்படி அந்த கலைஞர்களிடமிருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறத உங்களை போன்ற ஆய்வாளர்கள், ரசிகர்கள், நம்ம மக்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம்.